கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஒரு ஊர்ல ஒரு எஜமானர் இருந்தாராம். அவர் தன்னோட தோட்டத்துல விளைஞ்ச வாழைப்பழங்களை எல்லாம் வேலைக்கார்ட்ட கொடுத்து கோயில்ல நடக்கிற ஏலத்துக்காக கொண்டு போய் கொடுக்க சொன்னாராம். அந்த வேலைக்காரரும் கோயிலுக்கு வாழைப்பழங்களை கொண்டு போகும்போது வழியில ரொம்ப பசிச்சனால ஒரு 2 பழங்களை எடுத்து சாப்பிட்டு மீதியா இருக்கிற பழங்களை எல்லாம் கோயில்ல கொடுத்துட்டாராம். அன்னைக்கு நைட்டே எஜமானோட கனவுல கடவுள் தோன்றி, நீ கொடுத்த 2 பழங்களையும் நான் சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாராம். எஜமானருக்கு ஒரே குழப்பமா, நான் நிறைய பழங்களை கொடுத்தேனே, கடவுள் என்கிட்ட 2 பழங்கள் கொடுத்ததா சொல்றாருன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில எஜமானர் கோபத்தோட வேலைக்காரரை கூப்பிட்டாராம். எஜமானர் 2 பழம் அப்படின்னு சொல்லும் போதே வேலைக்காரருக்கு ஒரே பயமா, ஐயோ நம்ம சாப்பிட்டது எஜமானருக்கு தெரிஞ்சு போச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு, எஜமானரே என்னை மன்னிச்சிருங்க, நான் எனக்கு ரொம்ப பசிச்சனால 2 பழங்கள் தான் சாப்பிட்டேன், மீதியான பழங்கள் எல்லாம் கோயில கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் தான் எஜமானருக்கு புரிஞ்சதா, இந்த ஏழை சாப்பிட்டு அந்த 2 பழத்தை தான் கடவுள் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. நீங்க ஏழைகளுக்கு செய்யற உதவி கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு சமங்க. அதனால ஏழைகளுக்கு உதவி செய்யறதுல ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க. ஏசப்பா உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு வேடன் ஒரு பறவை கிட்ட போய், நீ எனக்கு ஒரே ஒரு இறகு மட்டும் தாயேன் அப்படின்னு கேட்டான். அந்த பறவையும் யோசிச்சது, இந்த ஒரு இறகு கொடுக்கறதுனால எனக்கு எந்தவித நஷ்டமும் இல்லைன்னு நினைச்சிட்டு அந்த வேடன்ட்ட போய், நான் உனக்கு ஒரு இறகு தாரேன், ஆனா அதுக்கு பதிலாக நீ எனக்கு என்ன தருவேன்னு அந்த பறவை கேட்டதான். அதுக்கு அந்த வேடன், நீ எனக்கு ஒரு இறகு கொடுத்தனா நான் உனக்கு ஒரு புழு தாரேன்னு சொன்னான். உடனே அந்த பறவையும் ஒரு இறகு கொடுத்துட்டு ஒரு புழு வாங்கி சாப்பிட்டுருச்சு. இப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாள் அந்த பறவை அதால பறக்கவே முடியல. ஆமாங்க, அது டெய்லி ஒவ்வொரு இறகா கொடுத்து கொடுத்து இப்ப அதுகிட்ட ரொம்ப கம்மியா தான் இறகு இருக்கு. அது கிடைக்கிற அந்த சின்ன பெனிஃபிட்டான அந்த சாப்பாடுல கான்சென்ட்ரேட் பண்ணி அதோட பிளெஸிங் ஆன பறக்கிற எபிலிட்டியே அது இழந்துட்டு. நம்ம வாழ்க்கையிலயும் சில நேரங்கள்ல நம்ம 10 நிமிஷம் போன் பார்த்தா என்ன, ஏன் ஒரே ஒரு சிகரெட் ட்ரை பண்ணா என்ன, இப்படி நம்ம நினைச்சு நிறைய பேர் அவங்க வாழ்க்கையே இழந்திருக்காங்க. வேதத்துல கூட ஒரு வசனம் சொல்லுது, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆமாங்க, நம்மள எப்படியாவது விழ வச்சிடணும்னு சாத்தான் ரொம்ப ட்ரை பண்றான். ஆனா அந்த வலையில விழாதபடி நம்ம அலர்ட்டா இருப்போமா? இயேசுவின் செல்லங்கள்.
ஏசப்பா நல்லவரன் ருசிச்சு பார்த்துருக்கியா? ஆமா ஃப்ரெண்ட்ஸி, எனக்கு 2.25 வயசுல நான் நடக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு போன் டிவி இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. இங்கேருந்து இங்கே வரைக்கும் 92% அரிச்சிருச்சு. அதனால டாக்டர்ஸே பயந்தாங்க. ஆனால் ஏசப்பா எனக்கு புது ஜீவனை கொடுத்து வச்சிருக்காங்க. அதனால ஏசப்பா நல்லவர் என்பதை நான் ருசிச்சிருக்கேன். அப்படியா ராணி? பைபிள்ல கூட ஒரு வசனம் இருக்கு. ஆமா பிரின்சி, கர்த்தர் நல்லவர் என்பதனை ருசித்து பாருங்கன்ட்டு இருக்கு. நம்ம ஒரு பாட்டுக்கு பாடலாமா? லட்டியமா இனிக்குது, சக்கரை போட்டா இனிக்குது, சக்கரையமா இனிக்குது, கரும்பு சாறு இனிக்குது, கரும்பியமா இனிக்குது, ஏசு தந்ததால் இனிக்குது, ஏசு கூட இனிப்பாரா, அம்மா கண்ணு இனிப்பாரு. இயேசுவின் செல்லங்கள். ஒரு வசனம் கேட்கலாமா? சாந்தமும் நல்லதாழ்மையுமாய் இருக்கிறேன். நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். மத்தேயு 11:29. சரி குட்டி, ஆன்சர் பார்க்கலாமா? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். மத்தேயு 11:29. இயேசுவின் செல்லங்கள். பட்டாசையானே பறந்து போனே, பல வெள்ளம் கட்டி பாடி துதிப்பே, கம்பீரி பூச்சியா நங்கந்து செல்லேனே, சச்சி ததாய் பகாசிய ஏற்று அச்சந்து போனாரே. ஏசப்பா உங்க கப்பல்ல, வாழ்க்கை கப்பல்ல வந்துட்டாருன்னா நீங்க பயப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? ஆம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஒரு நாளும் தோக்க மாட்டீங்க, ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டீங்க. பைபிள் எதுக்கு வாசிக்கணும்? நான் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்வதற்கா. என் ஆண்டவர், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எத்தனை வல்லமையுள்ளவர் என்பதை நான் அறிந்து கொள்வதற்கா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். எனக்காக நாங்கள் செய்து வருகிற இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள் ஐயா. அல்லேலூயா. ஊழியம் செய்கிறதுங்க ஆண்டவர் எனக்கு கொடுத்த பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஏசப்பா எனக்கு ஒரு அப்படிப்பட்ட தருணத்தை கொடுத்திருக்கிறார். அந்த தருணத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும்னு சொல்லி நினைக்கிறேங்க. டாக்டர் என்ன 6 மாசத்துல செத்து போயிடுவேன்னு சொல்லி மரண தேதி முன்குறிச்சிட்டார். ஏசப்பா எனக்கு உயிர் தாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஏசப்பா எனக்கு உயிர் கொடுத்துட்டார். இந்த அற்புதத்தை அறியாதவங்களுக்கு சொல்லுகிற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்துருக்கிறாருங்க. நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக பிரயாசப்படுகிறேன். இந்த செய்தி கேட்குற சகோதரியே, ஆண்டவரை தேடுகிறதுக்கு ஒரு தருணம் உனக்கு இருக்குது. இன்னும் உங்களால் சத்தம் விட்டு ஜெபிக்க முடிகிறதா? வாயினாலே அறிக்கையிட்ட ரட்சிப்பு உண்டாகும். உன்னால இயேசுவே இறங்கும் என்ற பத்தியும் வேலை ஜெபிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? நீங்க ஜெபம் பண்றதை மிஸ் பண்ணாதீங்க. தருணங்களை தவற விடக்கூடாதுங்க. ஜெபிக்கிறதுக்கு தருணம் இருக்குது, ஆண்டவரை தேடுறதுக்கு தருணம் இருக்குது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையானா உங்களுக்கு கைகால் சுகம் இருக்குதா? நீங்க சர்ச்சுக்கு போங்க. போதகர் மூலியமாக உங்களோடு கூட பேசுவார், ஆண்டவர் பேசுவார், கற்றுக் கொடுப்பார். அந்த சர்ச்சுக்கு போற தருணத்தை நீங்க தவற விடாதீங்க. சர்ச்சுக்கு போகிற தருணம் இருந்து வீட்டில் உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் வரும் நீங்கள் மனசில் சர்ச்சுக்கு போகணும்னு நினைப்பீங்க, ஆனால் போக முடியாது. உங்கள் சரீர பலன் உங்களுக்கு ஒத்துழைக்காது. தருணங்களை பயன்படுத்தணும். ஊழியம் செய்கிறதுக்கான தருணங்களை பயன்படுத்தணும். இன்றைக்கி உங்களால் யாராவது ஒருத்தருக்கு ஏசுனாரை பற்றி சொல்ல முடிகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதை சொல்லிடும். அதான் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும். பார்த்தீங்களா? இப்பொழுதும் உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது மார்க்கு எழுதின புஸ்தகத்தினுடைய ஹைலைட்ஸ்னால் தெரியுதாங்க. என் பைபிளை பார்த்தீங்கன்னா பாருங்களேன், நிறைய கிச்சு வச்சுருப்பேங்க. எனக்கு பிடிச்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படி கோடு கிச்சு வச்சுருப்பேங்க. இன்னும் நிறைய இடத்துல கலர் அடிச்சிருப்பேன். என்கிட்ட பச்சை கலர் கட்சி இருக்குது, சிகப்பு கலர் கட்சி இருக்குது, கருப்பு கலர் இருக்குது, மஞ்சள் இருக்குது. பார்த்தீங்களா? எனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் நான் கலர் அடித்து ஹைலைட்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா திடீர்னு பைபிள் வாசிக்கும் போது அது மாத்திரம் என் கண்ணில் படும் பாருங்க. ஆவா. அதனாலங்க இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்களை சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு 90 வயசு தாத்தா பாட்டிகிட்ட நீங்கள் கேளுங்களேன், அவர் சொல்லுவாருங்க. அவங்க வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள், மறக்க முடியாத
சாட்சிகள், தருணங்களை அவர்கள் சொல்லுவார்கள். அது பச்சை மரத்தில் அடிக்கப்பட்ட ஆணியாக அது பதிஞ்சு இருக்குதுங்க. நிறைய பேருக்கு வாலிப பருவத்தில் வேலை இல்லாமல் இருந்தேன், வேலை கிடைச்சது. திருமண காரியத்தில் எனக்கு நல்ல ஒரு மணப்பெண்ணை கொடுத்தது ஒரு பெரிய ஹைலைட்ஸு. எனக்கு ஒரு சொந்த வீடு கட்டி கொடுத்தது பெரிய ஹைலைட்ஸு. என்ன சொல்லுவாங்க, நான் சாக கிடந்த பிரதர் ஏசப்பா எனக்கு உயிர் கொடுத்தார், அவங்க ஹைலைட்ஸ் அது. ஆபிரகாம்கிட்ட கேட்டா 100 வயதான பிறகு எனக்கு ஒரு ஈசாக்க கொடுத்தாரே, அதான் ஹைலைட்ஸ்ன்னு சொல்லுவார். பாருங்க எவ்வளவோ இருக்குது. இந்த மார்க் எழுதின புஸ்தகத்துல ஒருவேளை எனக்கும் உங்களுக்கும் எந்த விஷயம் நீங்க ஆண்டவரை பத்தி அதிகமா தெரியணுங்கிறதுக்காக பரிசுத்த ஆவியானவர் மார்க்கை கொண்டு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த ஹைலைட்ஸை நீங்க தியானிக்கணுங்க. அல்லேலூயா. ஒன்றும் இல்லைங்க, ஒரு நோட்டு பேனா எப்பொழுதுமே பைபிள் வாசிக்கும் போது நீங்கள் வச்சுருக்கணும். நீங்கள் தியானிக்கும் போது உங்களுக்கு பிடிச்ச சம்பவங்களை நீங்கள் எழுதணும், தலைப்பு எழுதுங்க. ஒருவேளை இது நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுறதுக்காகவே நிறைய ஊழியக்காரங்க பைபிள் வாசிப்பாங்க. நோ, அது ரொம்ப டேஞ்சருங்க. இப்போ 27 வருஷமாக ஏசப்பா வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணுறேன். பிரசங்கம் பண்ணணுங்கிறதுக்காக மற்றும் பைபிள் வாசிக்கக்கூடாது. பைபிள் எதுக்கு வாசிக்கணும்? நான் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்வதற்கா. என் ஆண்டவர், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எத்தனை வல்லமையுள்ளவர் என்பதை நான் அறிந்து கொள்வதற்காக வாசிக்கணும். நான் வாசிக்கும் போது எனக்கு பிடித்த ஹைலைட்ஸ் வசனங்களை நான் எழுதி வச்சுக்கிருவேன், கோடு கிச்சு வச்சுக்கிருவேன், கலர் அடித்து வச்சுக்கிருவேன். ஆமென், அல்லேலூயா. இப்போ இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஹைலைட்ஸ் தெரியுமா சொல்லி கொடுத்தாரு? ஏசப்பா உங்கள் கப்பலில், வாழ்க்கை கப்பலில் வந்துட்டாருன்னா நீங்கள் பயப்படக்கூடாதுங்க. ஏசப்பா உங்க கூட பிரயாணம் செய்யும் போது எதை குறித்தும் பயப்படக்கூடாது. இந்த சத்தியம் நீங்களும் நானும் அறியணுங்கிறதுக்காகவே மார்க் 4ஆம் புஸ்தகத்துல பாருங்க 35ஆம் வசனத்திலிருந்து ஒரு அற்புதத்தை ஆண்டவர் நமக்கு எழுதி வச்சிருக்கிற. பைபிள்ல இருக்கிற எல்லா சம்பவங்களும், எல்லா புஸ்தகங்களும், ஒவ்வொரு எழுத்துகளும் எனக்கும் உங்களுக்கு தேவைன்னு சொல்லி தாங்க ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 1 வாசத்தால என்ன சந்தோஷங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அந்த வசனத்தை வாஸ்து அழுவங்க. எங்கூட இருக்கிற ஆண்டவர் ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உண்டாக்குறவர் ஐயா, எல்லாவற்றையும் உண்டாக்குகிறவர். இந்த ஆண்டவர் ஏசப்பட்ட வரும்போதுங்க நம்பிக்கை ஒன்றும் இல்லைங்க, செத்து போயிடுவேன் தாங்க நம்பினேன். அவ்வளவுதான் என்று முடிந்து போய்விட்டது என்றுதான் நம்பினேன். ஆனால் ஆண்டவிடத்தில் ஜெபித்த போது எல்லாவற்றையும் புதிதாக மாற்றி விட்டார் ஐயா. என் ஆண்டவர் சாக கிடந்து எனக்கு உயிர் கொடுத்து விட்டார். ஒன்றும் இல்லாமல் இருந்து ஏசப்பாவிடத்தில் என் வாழ்க்கையை தொடங்கினேன், அவரை விசுவாசிக்க தொடங்கினேன். எத்தனை அற்புதம் ஐயா. தாய் தகப்பனற்ற பிள்ளைகளுக்கு அன்பு செலுத்தி வளர்ப்பதற்கு எனக்கு ஆண்டு உதவி செய்திருக்கிறார். அநேக வாலிபர் முகாம், சிறுவர் முகாம்களை ஒழுங்கு செய்வதற்கு என்னையே ஒரு பொருட்டாக பயன்படுத்தி இருக்கிறார். அநேகருடைய வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துவதற்காக இந்த அடிமையை ஆண்டு பயன்படுத்தி இருக்கிறார். ஒருவேளை சிகரெட் குடிக்கிறவர்கள், சாராயம் கொடுக்கிறவர்களை என் இயேசுவுக்கு நேராக திருப்புவதற்கு ஆண்டவர் என்னை பயன்படுத்தி இருக்கிறார் ஐயா. எத்தனை மாற்றம் ஐயா. ஒருவேளை யாக்கோபு போலதான் என்னுடைய வாழ்க்கை. எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு அனாதியாக வனாந்தரத்தில் யாக்கோபு இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனை வனாந்தரத்திலே சந்தித்து ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஒரு பொருதனையை செய்து அவன் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குகிறான். ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் என்ன தெரியுமா? 2 பரிவாரங்கள். அல்லேலூயா. அவனை கொல்ல நினைத்த ஏசா கண்கள் ஆச்சரியப்படும்படி ஐஸ்வர்யத்தை, ஆசீர்வாதத்தை என் ஆண்டவர் அவனுக்கு தருகிறாரே. எத்தனை பெரிய சந்தோஷம் ஐயா. இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் முடிந்து விட்டது, ஒன்றுமில்லை என்று இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? எல்லாவற்றையும் புதிதாக உண்டாக்குவார் ஐயா. ஹல்லேலூயா. ஒன்றும் பயப்படாதீங்க. இப்போ உங்களுக்கு ஜெபிப்பதற்கு ஒரு தருணம் இருக்குதா? ஜெபம் பண்ணுங்க, போய் எல்லாம் திருப்ப தருவாருங்க. ஹல்லேலூயா. எத்தனை பெரிய ஆண்டவர் ஐயா. என் ஆண்டவர் எத்தனை பெரிய வல்லமையுள்ள வருவதை நானும் நீங்களும் அறிந்து கொள்வதற்காகத்தான் வேத புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறார். மார்க் புஸ்தகத்தில் உள்ள இந்த சம்பவம் உங்களை என்னை உற்சாகப்படுத்துவதற்காக ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கார். என்ன நடக்குதுங்க? ஆண்டவர் நீங்க அப்படியே 35ஆம் வசனத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லலை. இப்போ நிறைய பேருங்க இந்த பிரசங்கத்தை தொடங்கணும், இது எனக்கு தெரியாதா அப்படி சொல்லுவாங்க. தெரியாம உங்களுக்கு என்னதான் இருக்குது? பைபிளில் என்னதாங்க இல்லை? உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் என்னங்க இல்லை?
எல்லாம் சலிச்சுக்கிறாங்க. ஆனால் பைபிள் சும்மா தெரிஞ்சால் மட்டும் போதாது. இந்த சம்பவம் எனக்கு தெரியும்னு சொல்லி சும்மா நினைக்காதீங்க. அந்த சம்பவத்தை நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா, ருசி பார்த்துருக்கீங்களா? நான் அடிக்கடி என்னுடைய பிரசங்கங்களில் மற்ற இடத்துல பிரசங்கும் போது சொல்லுவேன், கிறிஸ்தவங்களுக்கு அறிவு ஜாஸ்திங்க, ஆனால் புத்தி கிடையாதுங்க. வசனங்களை மனப்பாடமாக சொல்லுவாங்க, ஆனால் அந்த வசனத்தை டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? அல்லேலூயா கேட்டால் பபன்பாங்க. நான் சொல்கிறேன், இது ஒன்றும் கருப்பு வெள்ளை எழுத்து கிடையாதுங்க, இதில் உயிர் இருக்குதுங்க. இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கும் போது என் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். எலிசாவிடத்தில் எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? எலிசாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எலிசா என்னெல்லாம் அற்புதம் செய்கிற பார்க்குறாரு. அவருடைய பெஸ்ட் என்ன, ஹைலைட்ஸ் என்ன, அப்படியே வேடிக்கை பார்க்குறாரு. அவர் ஆண்டவரிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பாக அவருக்கு வந்த ஆசை ரெட்டிப்பான வர வேணும். எலியா இவ்வளவு அற்புதம் செய்கிறாரு. அப்போ அந்த எலியா கூட இருக்கிற எலிசாவிற்கு ஆசை அப்படி பெருகிறது. எலியாவிடத்தில் இருக்கிற வரங்கள் எனக்கு ரெட்டிப்பா வேணும். எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகும்போது இவருக்கு ஆசை ரெட்டிப்பான வரங்கள் வேணும்னு சொல்லி ஜெபிக்கிறார். இப்போ எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு. எலிசா எப்படி தெரியுமா ஜெபிக்கிறார்? அந்த சாலை எடுத்து எலியாவின் தேவன் எங்கே, அவ்வளோதாங்க. எலியா வரும்போது பிரிந்த அதே யோர்தான் எலிசாவிற்காக பிரிகிறது ரெண்டாக. நான் சொல்கிறேங்க, இதில் எழுதப்பட்ட ஒவ்வொரு அற்புதங்களையும் நம்ம சொல்லி ஜெபிப்பதற்கு ஆகத்தான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்க. மார்க் புஸ்தகத்தின் 4ஆம் அதிகாரத்தில் அக்கறைக்கு போவோன்னு சொல்லி வருகிற சம்பவத்தில் எதற்காக எழுதப்பட்டிருக்குது? இங்கே நடந்த அதே அற்புதங்களை இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் ஏசப்பாவால் செய்ய முடியும். இந்த செய்தியை கேட்குற சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் ஏசப்பாவை நீ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏசப்பா அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி உங்களை அழைச்ச அழைப்புக்கு உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்களா? அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறா, நான் தாழ்ச்சி அடையேன். முதல்லுங்க, உங்கள் மேய்ப்பர் யார்? உங்களை மேய்க்கிறது யார்? டிவியா மேய்க்குது உங்களை? செல்ஃபோன் மேய்க்குதா? சிகரெட்டு மேய்க்குதா? நிறைய பேர் காலையில் எந்திரிச்ச உடனே சாராயம் மட்டும்தான் அவங்கள மேய்ச்சிக்கிட்டு இருக்கும். சாராயத்துக்காகவே அவங்க பிளான் போடுவாங்க. சில வாலிபர்களுக்கு அவன் லவ்ஸ் விட்டுக்கிட்டு இருக்கான் பாருங்க, அவன் அதை வச்சே தான் வழி நடத்துவான். நான் சொல்கிறேன், உன்னுடைய மேய்ப்பர் யாரு? உன்னை வழி நடத்துறியாது கர்த்தர் உன் மேய்ப்பராக இருந்தால் தாழ்ச்சி அடைய மாட்டேன். இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சார், நீங்கள் உருப்பிடுவீங்களா, உருப்பிடாமல் போவீங்களா? கண்டுபிடிச்சலாம். உன்னுடைய மேய்ப்பர் யாரு? கர்த்தர் உன் மேய்ப்பரான்னு ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? ஆம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு நாளும் தோக்க மாட்டீங்க, ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டீங்க. ஆண்டவர் உங்களை தாழ்ச்சி அடையாதபடி ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார், கரம் பிடிச்சு வழி நடத்துவார். அல்லேலூயா. இப்போ பாருங்களேன், அக்கறைக்கு வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறார். இப்போ எங்கள் ஊரில் தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணும்போது என்ன தெரியுமா ஏசார் பற்றி சொன்னாங்க? வருத்தப்பட்டு பார சுமக்கவில்லை, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இப்படி தாங்க பிரசங்கம் பண்ணாங்க, அழைச்சாங்க. ஏசப்பா கூப்பிட்றாரு, வாங்க வாங்க. அவருடைய அழைப்பை கேட்டு முதல்ல கோவம் வந்துச்சு, அருவாளத்துக்கு வெட்ட போயிடுவோம், ஊரை விட்டு ஊழியக்காரன் அனுப்பி வச்சுருவோம். ஆனால் டாக்டர் ஒரு நாள் 6 மாதத்தில் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டாரு. எங்கே போனாலும் வியாதி சரியாக மாட்டேது, செத்து போயிடுவோங்கிற நிலைமையில் இப்படி ஏசனாரை பற்றி சொன்னாங்களே, நம்ம அருவாளை தூக்கி அந்த ஊழியர்லாம் அனுப்பி வச்சோமே, அந்த ஆண்டவர்கிட்ட போவோன்னு சொல்லி வந்துட்டு அந்த அழைப்பை கேட்டு ஒப்பு கொடுத்தாச்சு. ஆண்டவர் வியாதியை சுகப்படுத்திட்டார். பாருங்க, இன்னைக்கு 27 வருஷமா உயிரோடு இருக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற சகோதரேஸ்வரன், உன்னை ஆண்டவர் அழைப்பாரு. அந்த அழைப்புக்கு நீ ஒப்பு கொடுத்துட்டியா, உன் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் பிரச்சனைகள் எல்லாம் நீ மறந்துடலாம். அக்கறைக்கு வாருங்கள் என்று சொன்ன உடனே இவங்க போவோம் வாருங்கள்னு சொன்ன அழைப்பேட்டு 12 சீசர்களை கப்பல் ஏறியாச்சு. இப்போ 12 சீசர் அழைச்சவர் விட்டுட்டு போயிடல, அழைச்சவர் கப்பலில் அவங்க கூடயே பிரயாணம் செய்கிறார். பாருங்க, அப்படி பிரயாணம் செய்யும்போது 37 வசனத்தில் என்ன நடக்கிறது? அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. ஆண்டவர் உன் கூட இருக்கிறாங்கிறதுக்காக உனக்கு பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லி பைபிள் ஒரு நாளும் சொல்லலை. நிறைய ஊழியக்காரங்க என்ன தெரியுமா பிரசங்கம் பண்ணுறாங்க? நீ பசியாக இருந்தேன்னா ஏசப்பா உங்க கூட இல்லைன்னு அர்த்தம், அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. பசிகள் பவுலுடைய வாழ்க்கையிலே வருகிறது, நெருக்கங்கள் வருகிறது, அடிகள் பெறுகிறார். ஆனால் ஆண்டவருடைய கரம் உன்னோடு கூட இருக்கும்போது
முடிவு ஜெயமாக இருக்கும் ஐயா. சோதனை வரும், திராணிக்கு மேல சோதிக்க மாட்டாராம். இதெல்லாம் எதற்காக? என் ஆண்டவர் எத்தனை வரை அற்புதர் என்பதை நானும் நீங்களும் அறிவதற்காகவே சில சோதனைகளை அனுமதிக்கிறார், சில நெருக்கங்களை அனுமதிக்கிறார். என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறவர். ஆமென். ஆண்டவர் அழைச்சி வர்றாரு. ஆனா அவர் போற கப்பல்ல காற்றடிக்குது, சுழல் காற்று அடிக்குது, அலைகள் மோதுகிறது. இப்ப நல்ல ஞாபகம், உபத்திரவம் உண்டு, உலகத்திலே உபத்திரவம் உண்டு. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றார்? நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமென். உங்களுக்கு உபத்திரவமே இல்லை, வாங்க. நிறைய சபையில பிரசங்கியார்கள் ஆண்டவர்கிட்ட வந்தால ஐஸ்வர்யம் பேசுறாங்க. ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் தருவார், நல்லது. ஆனா சில நேரங்கள்ல சில நெருக்கங்கள், கஷ்டங்கள் வரலாம். அந்த நேரத்தில் நீங்க ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட சம்பவங்களை எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, அலைகள் மோதுகிறது, அங்கு கப்பல் ஆடுது. இவங்க என்ன செய்யறாங்க? உள்ள இருக்கிற இவங்க புலம்புறாங்க. அதுல ஒருத்தன் பாருங்க, அவன் சொல்றான், நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லுகிறான். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரியே, உடைய வாழ்க்கையில அலைகள் மோதுகிறதா? நெருக்கங்களும் பலகீனங்களும் வியாதிகளும் உங்களை தாக்குகிறதா? புலம்பலோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? ஒரே ஒரு கேள்விதான், இயேசு கிறிஸ்து அழைப்புக்கு நீ கீழ்ப்படிஞ்சிட்டீங்களா? அவர் உங்களோடு கூட பிரயாணம் பண்றாரா? அதுக்கு தாங்க கவலைப்படணும். உங்களை மோதுற அலைகளுக்கு கவலைப்படக்கூடாது. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறாரா இல்லையா, அதுக்கு தான் நீங்க கவலைப்படணும். அல்லேலூயா. ஆண்டவர் படகுக்குள்ளதான் இருக்கிறார். அவரு நித்திரை செய்கிறது போல இருக்கிறாராம். அவர் அமைதியா இருப்பார். நீங்க என்ன செய்றீங்கன்னு பாக்குறதுக்கு அமைதியா இருப்பார். பாருங்க, ஆபிரகாம் மேல ஆண்டவர் சந்தேகம் வந்துருச்சு. இவன் என்ன நேசிக்கிறானா? நான் கொடுத்த ஈசாக்கு நேசிக்கிறான்னு சொல்லி பலியிடுன்ட்டாரு. அம்பாட்டு காலையில எந்திரிச்சு பிரயாணம் பண்ணி போயிட்டே இருக்கிறான். பாருங்க, அமைதியாக தான் இருக்க. எப்போ வரைக்கும்? அவ்வளோதான், பட்டயத்தை எடுத்து கழுத்தில் போடுற வரைக்கும் சோதிக்கிறார். நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, எல்லாவற்றிலும் சோதனை உண்டுங்க, பரீட்சைகள் எல்லாம் உண்டுங்க. கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கீங்களான்னு சோதிச்சு பார்ப்பார். இப்போ இருக்கிற மாதம் ஒரு 50,000 வருமானத்தில் நீ எவ்வளோ பைபிள் வாசிக்கிறீங்க, எவ்வளோ ஆண்டவரை தேடுறீங்க? சர்ச்சுக்கு 9 மணி சர்ச்சுக்குன்னா 8:45 போகிறீங்களா, 9:30 போகிறீங்களா? எல்லாம் ஆண்டவரும் ஒன்றை பரீட்சை பார்ப்பார். இந்த சம்பளத்திலேயே நீ ஒன்றும் உருப்பிடலை, ஒழுங்காக பைபிள் வாசிக்க மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன், சர்ச்சுக்கு லேட்டாக போகிற, ஒழுங்காக தசமாங்க கொடுக்க மாட்டேன், மிஸ்டரி ஊழியத்திற்கு காணிக்க மாட்டேன், கிராம ஊழியத்தில் மேலே ஒரு பாரம் இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படிங்க உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும்? ஆண்டவர் பரீட்சை வச்சுக்கிட்டே தாங்க இருப்பார். அல்லேலூயா. இவங்களுக்கு சுழல் காற்று பரீட்சை, அலைகள் பரீட்சை, கப்பலில் முங்குறாப்புல பரீட்சை நடக்குது. அவர் பாட்டு இவன் என்ன செய்யறான்னு பார்ப்பங்கிறார். இவங்க எல்லாம் புலம்புறாங்க, ஐயோ ஆண்டவரை நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அங்கு புலம்புகிறார்கள். ஆண்டவர் என்ன செய்கிறார்? எழுந்து காற்றை அதட்டுகிறார். அங்கு அமைதல் உண்டாகிறது. நல்ல ஞாபகிச்சுக்கோங்க, ஏசப்பா அதட்டுனார்னா காற்றுக்கு காது கேட்குங்க, அலைகளுக்கு காது கேட்குங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்களுக்கு தான் காதையே கேட்க மாட்டேங்குதுங்க, செவிடா இருக்குது. காதுள்ளவன் கேட்க கடவுங்கிறார். ஆண்டவருடைய சத்தத்தை காற்று, கடல், அலைகள் எல்லாம் காது கேட்குதுங்க. கிறிஸ்தவங்களுக்கு காதே கேட்க மாட்டேன். நிறைய ஊழியக்காரங்களுக்கு காதே கேட்க மாட்டேது. கிராம ஊழியம் செய்ய எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கன்னு ஆண்டவர் பேசுகிற அந்த சத்தம் கேட்கவே மாட்டேது. நிறைய ஊழியக்காரங்க செவிடாவே இருக்கிறாங்க. பட்டணத்தில் மட்டும் மாடி மாடியாக கட்டணும், ஏன் சர்ச்சு நல்லா ஆனால் போதும். அதுவும் மற்ற சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாம் ஏன் சர்ச்சுக்கு வந்துடணும்னு விரும்புகிற ஊழியக்காரங்க தான் நிறைய பேர் இருக்கிறான். அது ஏழைகள் வரக்கூடாது, நல்ல தசமம் வாங்கி கொடுக்குறவங்க, பணக்காரர்கள் மட்டும்தான் எங்கள் சர்ச்சுக்கு வரணும்னு சொல்லி விரும்புகிற ஊழியக்காரர்கள் இன்னைக்கு பெருகிட்டாங்க. எப்படிங்க எழுப்புதல் வரும்? எழுப்புதல் வரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறாரா? அவர் அற்புதம் செய்வார். காற்று கடல் காது கேட்குது, அமைதல் உண்டாகிறது. ஆண்டவர் அமைதிப்படுத்திட்டு இவங்கிட்ட ஒன்று கேட்குறாரு, ஏன் இப்படி பயப்படுறீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரியே, உங்கள் வாழ்க்கை படகுலை, உங்கள் பிஸ்னஸ் படகுலை, உங்கள் ஊழிய படகுலை இயேசு பிரயாணம் செய்கிறாரா? பயப்படாதீர்கள். என்ன உங்களை சுற்றி வந்தால் நீங்கள் பயப்படாதீங்க. இப்போ பாருங்க, சீசர்கள்ட்ட கப்பலை சுற்றி தண்ணி இருக்குதப்பா, அலைகள் மோதுது, ஆனால் கப்பலுக்குள்ள ஒரு சொட்டு தண்ணி வந்துச்சா?
இந்த செய்தியை கேட்கிற சகோதரன் சொல்ற அநேக பிரச்சனைகளும் நெருக்கங்களும் உன்னை சுற்றி இருக்க தான் செய்கிறது. ஆனால் ஏதாவது ஒரு ஆபத்து உன்னை மேற்கொண்டுச்சா, உன்னை தோல்வி அடைய வைத்ததா, உன்னை வெட்கப்படுத்தினதா? 27 வருஷமா இந்த ஏசப்பா ஊழியத்தை செய்கிறேங்க, ஒரு நாளும் நான் வெட்கப்படவில்லை. அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, அண்ணே இவ்வளோ பெரிய தேவைகள் வச்சிருக்கிறீங்களே, இவ்வளோ பெரிய இலக்கு வச்சிருக்கீங்களே, ஒருவேளை நமக்கு காணிக்க வரலைன்னா, ஸ்பான்சர்ஸ் உருவாகலைன்னா, இப்படியெல்லாம் கேட்பாங்க. எனக்கு கவலை கிடையாதுங்க. நான் என் வேலையவா செய்கிறேன், ஏசப்பா வேலையை செய்கிறேங்க. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற ஆண்டவர் ஐயா. அவருடைய அழைப்பிற்கு என்னை கீழ்ப்படியும்படி அவர் கைகளை ஒப்பு கொடுத்திருக்க என்னோடு கூட என் ஆண்டவர் பிரயாணம் செய்கிறார். ஒருவேளை புலம்புகிற சகோதரேஸ்வரி உங்களை பார்த்து இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், ஏன் இப்படி பயப்படுறீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லைப்பா? ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். அல்லேலூயா. நான் எப்பொழுதுமேங்க என் முன்னாடி ஆபத்துகளும் நெருக்கங்களும் கஷ்டங்கள் வரும்போது சிம்பிள், என் கூட ஏசப்பா இருக்கார்ல, எனக்கு நம்பிக்கை என்ன, கர்த்தரையின் வலது பாரசத்தில் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. எனக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் மார்க்கு 4 உள்ள ஹைலைட்ஸின் படி ஏசப்பா என் கூட தான் இருக்கிறார், என் வாழ்க்கை படகுல என் ஊழிய படகுல அவர் இருக்கிறாருன்னு நினச்சிட்டு வலது பக்கம் அப்படி பார்ப்பேன். ஏசப்பா எனக்கு நம்பிக்கை வலது பக்கத்தில் இருக்கிறார், அப்படி பார்ப்பேன், ஏசப்பா என் கூட இருக்கீங்கள. அல்லேலூயா. அவர் பார்த்து கொள்கிற இந்த செய்தி கேட்கிற சகோதரன் சூரி, மார்க் 4ஆம் புஸ்தகத்தில் எழுதப்பட்ட இந்த அற்புதத்தின் மூலியமாக உன்னோடு பேசுகிறார். எத்தனை பெரிய போராட்டங்கள், நெருக்கங்கள், நிந்தைகள், அவமானத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்களா? உங்க கூட தான் ஏசப்பா இருக்கிறார். ஏசப்பா இருக்கிறதுனால நீங்க ஒரு நாளும் மூழ்க மாட்டீர்கள், ஒரு நாளும் தோல்வியிட மாட்டீர்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாரா? விசுவாசத்தோடு அவர் கைகளில் அர்ப்பணிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனை, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? எங்களை அழைத்தவர், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அழைத்தவர், எங்களோடு கூட தான் நீர் பிரயாணம் செய்கிறீரப்பா. எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர். விசுவாசத்தோடு உம்முடைய கைகளில் அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா. காற்றையும் கடலையும் அதட்டி அற்புதங்களை செய்த தேவன் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் பயப்படுகிற காரியத்தில் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வீராக. மாறாதவர் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்து வீரானு ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் ஒரு சிறு சாட்சி அந்த இடத்துல வந்து நிப்பாட்டின தகப்பனுக்கு நன்றி செலுத்துகிறேன். என் பேரு செண்பகவல்லி. இயேசு அறியாத ஒரு குடும்பத்துல பிறந்தவ. நான் நல்லா எங்க வீட்டுல எங்க அக்கா மாதிரிலாம் நல்லா வேலை பார்ப்பாங்க. நான் சிறு வயதுலேருந்தேவும் நல்லா கவலை இல்லாம அக்காவெல்லாம் எல்லா வேலையும் பார்த்துருவாங்க. நான் எந்த வேலையும் பார்க்காம நல்லா இருப்பேன், ஜாலியா இருப்பேன். அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியரா இருந்ததுனால எங்க அம்மா வந்து பலகீனப்பட்டிருந்தாங்க ரொம்ப. ஆனா அவங்க மரண படுக்கையில படுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப சங்கடமா இருந்தது. எங்க அக்கா வீட்டுல அவ இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஜெபம் பண்ணுவாங்க, செய்வாங்க. எனக்காகலாம் ஜெபம் பண்ணுவாங்க. நான் அப்பெல்லாம் இந்த ஏசப்பா எங்க அம்மாவுக்கும் நல்ல ஒரு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு ஜெபம் பண்ண நாட்கள் உண்டு. மரண படுக்கையில இருக்கிற அவங்கள பார்த்தோம். அவங்க வந்து ஆண்டவர்கிட்ட நான் ஏசப்பட போறேன், உங்களை அந்த ஏசப்பாவே நீ பார்த்துக்கிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறந்து போயிட்டாங்க. நான் அப்பெல்லாம் இயேசு ஏற்றுக்கொள்ளல, ரொம்ப சங்கடமா இருந்தது. அம்மா இல்லையே நமக்கு, நீ யாரு, நம்ம வாழ்க்கை நம்ம குடும்பத்தை யார் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருவரையும் நினைச்சு என்னை நினைச்சு நான் ரொம்ப அழுது நாள் கொண்டு சமாதானமே இல்லாம இருந்தேன். ஒரு நாள் நான் அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது சர்ச்சில் ஆராதனை பண்ணிட்டு இருந்தாங்க. சர்ச்சில் இருந்து எனக்கு ஒரு வார்த்தை அந்த நேரத்துல ஆண்டவர் எனக்கு தந்தாரு. நம்மளை சிருஷ்டித்தவர், நம்மளை உருவாக்கினவர் அப்படின்னு சொல்லி. யாக்கோபு இஸ்ரவேலுங்கிற அர்த்தம் எனக்கு ரொம்பலாம் தெரியாது. ஆனா எனக்கு ஒரு வார்த்தை தொட்டுச்சு, சிருஷ்டித்தவர் உருவாக்கினவர். அப்ப நமக்காக ஒருத்தர் இருக்காரு, பயப்படாத, நான் கூட இருக்கேன், அவனை மீட்டு கொண்டேன்னு சொல்றாரு. எங்க குடும்பத்துல எங்க பக்கத்து வீட்டு சித்தி குடும்பம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த குடும்பத்தை எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அப்ப நான் ஆண்டவர் அறியாத நாட்கள் அவங்களை நான் சத்தம் போடாதீங்க, நீங்க இப்படின்னு ஜெபம் பண்ணும் போது அவங்களை நான் திட்டிருக்கேன், சத்தம் போடுறீங்களே இப்படி பக்கத்துல இருக்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த பொண்ணு சொல்லும், என் தங்கச்சி, எக்கா ஏசப்பா உங்களை நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் நேசிச்ச எங்க அம்மாவே இல்லை, ஏசப்பா நேசிக்கிறாரவங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். உங்களை எப்பவும் ஏசப்பா நேசிக்கிறாங்கக்கா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. அப்போ நான் ஒரு நாள் அவகிட்ட நானா, எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நானா ஒரு நாள் அந்த பொண்ணுகிட்ட போய் நான் சர்ச்சுக்கு வரலாமாடான்னு கேட்டேன். வாங்கக்கா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே சந்தோஷங்க்கா அப்படின்னு கூட்டிட்டு போனாங்க. அப்புறம் ஆலயத்துக்கு போனேன், நல்லா அபிஷேகம் அதை பெற்று ஊழியத்துக்கு மோகன மீட்டிங்கெல்லாம் நான் வருஷத்துல போவேன். 4 மவடிக்கு பிள்ளைகளோட சேர்ந்து மீட்டிங் போவேன், எல்லா மீட்டிங்கும் கலந்துக்குவேன். அப்போ எங்க சித்தி பொண்ணு, ஊழியத்துக்கு நீங்க அர்ப்பணிங்க, நீங்க ஊழியத்துக்கு அர்ப்பணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடிக்கப்பறிவு இல்லாதவ, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் பள்ளிக்கூடத்துக்கே போனதே கிடையாது. ஊழியத்துக்கு அர்ப்பணின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் ஊழியத்துக்கு எல்லாரும் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இவ சொல்ல இது பண்ண முடியலன்ட்டு கைது பண்ணேன். அப்போ ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சு எழுதி கொடுத்துட்டு வந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு நானு வீட்டுல எங்க அம்மா இருந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு போராட்டமா, சமாதானம் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருந்தது. எங்க அண்ணன் தம்பி எல்லாம் ரசிக்கப்படாததுனால கஷ்டமா இருந்தது. நான் அப்ப சென்னையில போய் எங்க அண்ணன் ஒரு சொந்தக்கார வீட்டுல போய் 3 மாசம் அங்க இருந்தேன். அங்க இருக்கும்போதுதான் ஆண்டவர் சொன்னார், நான் எனக்கு தெரிந்து கொண்டேன், நீ இங்க வந்து இப்படி முடங்கிருக்கிய அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசினாரு. அப்போ நானு வாக்குத்தத்தங்களை சொல்லி மறுபடியும் ஜெபம் பண்ணேன். எனக்கு சொப்பனத்து மூலியமா ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு. நான் உடனே ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு நான் எங்க போவேன் ஏசப்பா, எனக்கு எங்கேயும் தெரியாது, எனக்கு தெக்க வடக்க கூட ஒரு லைட்டு கோல்பெட்டிலேயே நாங்கள் பசாருக்குள்ள போனோம்னா லைட் போட்டானா ஒரு தெக்க வடக்க கூட எனக்கு திசை தெரியாதே, நான் எங்க போவேன், யார் என்னை கூட்டிட்டு போவா, எனக்கு நான் படிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்போ நான் உன்னை தெரிந்து கொண்டு நான் தான் நாளைக்கு நான் உன்னை நடத்துவேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா என்கிட்ட உணர்த்தினாரு. அப்போ நான் யார் கூட்டு போவான்ற மாதிரி நான் என்னுடைய பிள்ளை என் தூதரில் வச்சு நான் உங்களுக்கு கூட்டு போவோம்னு அவங்க இந்த கிராம ஊழியத்துல தொலைமை ஊழியராக இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, நீங்க ஊழியத்துக்கு வான்னு சொல்லுவாங்க, பயில் காலேஜ் இருக்கு, நீ வாம்பா. நான் படிக்கல, நீங்க வாங்க, நான் எதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி சொல்லியிருந்திருக்கேன். அப்பா அவங்க இப்படி சொன்னாங்களே அப்படின்ட்டு, நான் மெட்ராஸ்ல இருக்கும்போது எங்க நான் போக, எந்த ஊழியத்துல போய் சேர, எனக்கு யாரும் தெரியாதே, என்னை சேர்ப்பாங்களா, எனக்கு ஒன்றும் தெரியாதே அப்படிங்கும்போது ஆண்டவர் எனக்கு இந்த விஎம் ஊழியத்துல இருக்கிற அண்ணன் டேவிட் கணேசன் அண்ணனுடைய முகத்தை வந்து நான் பார்த்துருக்கேன். அதாவது 4 மாவடியில அண்ணன் வந்து பாட்டு படிப்பாங்க. நான் இந்த இடத்துல ஆண்டவர் சமூகத்துல நான் சொல்றேன், நான் அண்ணன் குடும்பமா வந்து ஊழியம் அங்க வந்து பாட்டு படிக்கும்போது நான் நினைப்பேன் என் மனசுல, பாட்டு படிச்சுட்டு இப்படி இருக்காங்க, எப்போ மோகனன் வருவாரு, அவர் செய்தியை கேட்கலாம் அப்படிலாம் நான் நினைச்ச நாட்கள் உண்டுதான். அப்போ இப்படி வந்து பாட்டு படிச்சுட்டு இருக்காங்களே, சீக்கிரம் மோகனன் எப்போ வருவாரு அப்படிலாம் நான் நினைச்சிருக்கேன். அப்ப நம்ம தான் இது நினைக்கோமா, நம்ம அந்த ஊழியத்துக்கு ஜெபம் பண்ணதுல நினைச்சது இல்லையே, இதுன்னு இப்படி அப்படின்னு நம்ம அப்படி வந்து எங்க அத்தையிட்ட சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, இந்த ஊழியத்துலதான் நான் இருக்கேன், நீ வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி நீங்க போகும்போது சொல்லுங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனா அவங்க இந்த ஊழியத்துல மாசத்துல ஒரு தடவை விருதுநகர்ல உவாச கூட்டம் நடக்கும். அப்ப அண்ணன் செய்தி கொடுக்க வருவாங்க, டேவிட் அண்ணன் நீ கட்டாயம் வா அப்படின்னாங்க. சரி பாப்பும் போவோம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஆனா அன்னைக்கு அவங்க என்னை கட்டாயமா அந்த உவாச கூட்டம் அழுது கொஞ்ச நாள் கழிச்சு, வா நான் உன்னை கூட்டு போறேன் வா அங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் சும்மா ஒரு இதுக்கு சொன்னேன் வாரேன்னு, நான் வரல,
நானாவது ஊழியத்துக்காவது பயல் காலேஜ் எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் வரலதாயா அப்படின்னு. இல்லை உன்னை ஆண்டவர் கட்டாயம் இந்த நாளை கூட்டு போய் சொல்லி எனக்கு மனசுல ஏவிட்டே இருக்காரு, நீ வா சொன்னாங்க. அப்போ நான் சரின்னு சொல்லிட்டு அவங்க வார்த்தைக்கு தொல்லை தாங்க முடியாமல் நான் போயிட்டு இன்னைக்கு சும்மா பார்க்க தானே ப்ரேயர் அட்டன் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். வந்து இந்த ஊழியத்தில் அன்னைக்கு மீட்டிங்கில் அட்டன் பண்ணேன். அப்போ அன்னை வந்து நான் தனியாக ஜெபம் பண்ணும் போது ஏசாமி என்னெல்லாம் எனக்கு பேசுனாங்களோ அந்த வார்த்தையில் ஒரு சில வார்த்தையில அண்ணன் தீர்க்க தரிசனமாக அன்னைக்கு நல் மனசாட்சின்னு சொல்லி அண்ணன் செய்தி எடுத்தாங்க டேவிட் அண்ணன். அப்போ அந்த செய்தியில நிறைய காரியங்களை ஆண்டு என்ற பேசினாரு. நான் ரொம்ப உடைக்கப்பட்டேன். அப்போ தனியாக நான் அறையில் என்ன ஜெபம் பண்ணமோ அந்த வார்த்தையிலெல்லாம் சொல்லி எனக்கு கொடுத்த வாக்குத்தங்களை சொல்லி ஜெபம் பண்ணி அண்ணன் சொன்னார். ஒருவேளை இது வரைக்கும் நான் ஃபுல்லாக பைபிள் படிக்கலை, எனக்கு ஃபுல்லாக அவருக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் படிக்க முடியலையே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒரு ஈஸி ஃபார்முலா சொல்லித்தரேன். பைபிளில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை இருக்குன்னு மொத்தம் ஒரு கால்குலேட் பண்ணி கூட்டி கழித்து வகுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் மேக்ஸ். ஒரு நாளைக்கு 13 அதிகாரம் வாசித்தா 3 மாதத்தில் பைபிள் முடிச்சிடலாம். இவ்வளவுதான். ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம்? 13 அதிகாரங்கள் வாசித்தா 3 மாதத்தில் பைபிள் முடிச்சிடலாம். 13 அதிகாரம் படிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். இல்லை, ஆண்ட்ராய்டு ஃபோன்லலாம் பைபிள் ஆடியோ ஆப்ஸ்லாம் இருக்கும். அதில் போய் இந்த ஒரு அதிகாரம் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா கவனித்து பார்த்தேன். சங்கீதம் 23 வாசிக்கிறதுக்கு 49 நொடின்னு நினைக்கிறேன். எத்தனை நொடி? 49 செகண்ட்ஸ், அவ்வளவுதான். பைபிளில் சில பெரிய அதிகாரம் இருக்கும், 2 பக்கம் இருக்கும். அந்த ஆடியோ பைபிளில் அழகாக ஒருத்தர் மெல்ல வாசிப்பார். தாவீது போய் சிக்லாகில் போய் அப்படின்னு அப்படி மெல்ல வாசிப்பார். 4 நிமிஷம் தான் இருக்கும் ஒரு அதிகாரம் வாசிக்க. சில அதிகாரம் ரொம்ப பெருசாக இருக்கும், 6 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். சராசரி அதிகாரம் பைபிளில் உள்ள ஒரு சாப்டர் வாசிக்கிறதுக்கு 3 நிமிஷம் தான் ஆகும். அப்போ அந்த 13 அதிகாரம் வாசிக்கிறதுக்கு நார்மல் ஸ்பீடில் வாசிங்கன்னா 1 hour இருந்தால் போதும். இந்த 1 மணி நேரமும் ஒரே ஸ்ட்ரெச்சாக வாசிக்க வேண்டியதில்லை. காலையில் ஒரு 3 அதிகாரம், மதியம் ஒரு 3 அதிகாரம், சாயந்தரம் 4, ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரித்து படித்து பாருங்கள். 3 மாதத்தில் பைபிளை ஈஸியாக படிச்சிடலாம். என்ன குட்டீஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கும் கூட ஒரு பாட்டு பார்க்க போகிறோம். என்னன்னா, இப்போ ரீசெண்டாக என்ன ட்ரெண்ட் ஆகிட்டு போயிட்டுருக்கு, ஐபிஎல் மேட்ச்சு என்னது முடிஞ்சிருச்சு, சிஎஸ்கே ஜெயிச்சிருச்சு. அப்போது 2020 மேட்ச்னால் எல்லாருக்கும் என்ன செய்யும், ரொம்ப பிடிக்கும், சரிங்களா? அதை வச்சு ஒரு பாட்டு பாட போகிறோம். நான் முதல்ல பாடுறேன், அதை நல்லா கேளுங்க, அதை வச்சு ஒரு ஆக்ஷன் பார்ப்போம், சரிங்களா? 2020 மேட்ச்சு அதை பார்த்து என்ன ஆச்சு, 2020 மேட்ச்சு அதை பார்த்து என்ன ஆச்சு, உன் மார்க்கு குறைஞ்சி போச்சு, உன் ஹாப்பினஸ்ஸும் போச்சு, உன் மார்க்கு குறைஞ்சி போச்சு, உன் ஹாப்பினஸ்ஸும் போச்சு. கோலியை பார்த்தாயே நீ ஃபெயிலும் ஆனாயே, கோலியை பார்த்தாயே நீ ஃபெயிலும் ஆனாயே. நேரம் பொன்னானது, காலத்தை பயன்படுத்து, வசனம் சொல்வதையே நீ இன்றே செயல்படுத்து, இன்றே இன்றே நீ கீழ்ப்படிந்தீடு, இன்றே இன்றே நீ கீழ்ப்படிந்தீடு. அவ்வளோதான் பாட்டு, சரிங்களா? இதுக்கு ஆக்ஷன் பண்ணுவோமா? 2020 மேட்ச்சு அதை பார்த்து என்ன ஆச்சு, 2020 மேட்ச்சு அதை பார்த்து என்ன ஆச்சு, உன் மார்க்கு குறைஞ்சி போச்சு, உன் ஹாப்பினஸ்ஸும் போச்சு, உன் மார்க்கும் குறைஞ்சி போச்சு, உன் ஹாப்பினஸ்ஸும் போச்சு. கோலியை பார்த்தாயே நீ ஃபெயிலும் ஆனாயே, கோலியை பார்த்தாயே நீ ஃபெயிலும் ஆனாயே. காலம் பொன்னானது, நேரத்தை பயன்படுத்து, வசனம் சொல்வதையே நீ இன்றே செயல்படுத்து. காலம் பொன்னானது, நேரத்தை பயன்படுத்து, வசனம் சொல்வதையே நீ இன்றே செயல்படுத்து, இன்றே இன்றே நீ கீழ்ப்படிந்தீடு, இன்றே இன்றே நீ கீழ்ப்படிந்தீடு. ஓகே குட்டீஸ், இன்னொரு தடவை இந்த பாட்டை பார்த்துருவோமா ஆக்ஷனோட? 2020 மேட்ச்சு அதை பார்த்து என்ன ஆச்சு, 2020 மேட்ச்சு அதை பார்த்து என்ன ஆச்சு, உன் மார்க்கு குறைஞ்சி போச்சு, உன் ஹாப்பினஸ்ஸும் போச்சு, உன் மார்க்கு குறைஞ்சி போச்சு, உன் ஹாப்பினஸ்ஸும் போச்சு. கோலியை பார்த்தாயே நீ ஃபெயிலும் ஆனாயே, கோலியை பார்த்தாயே நீ ஃபெயிலும் ஆனாயே. காலம் பொன்னானது, நேரத்தை பயன்படுத்து, வசனம் சொல்வதையே நீ இன்றே செயல்படுத்து,
இன்றே இன்றே நீ கீழ்ப்படிந்தீடு, இன்றே இன்றே நீ கீழ்ப்படிந்தீடு. என்ன குட்டி, சாங் பிடிச்சிருந்துச்சா? ஓகே, நம்ம என்ன செய்யணும்? காலத்தை நேரத்தை பயன்படுத்தணும். வசனம் அதுதானே சொல்லுது. நேரம் கிடைக்கிற நேரத்தில் என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். புதிய கல்வி ஆண்டில் நுழைஞ்சிருக்கோம். நம்ம கிடைக்கிற நேரத்தில் என்ன செய்யணும்? படிக்க யூஸ் பண்ணணும். ஓகே குட்டீஸ், பாய். திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம எழுதி வைத்து ஜெபிக்கிற எல்லா காரியங்களுக்கும் நம்முடைய தேவன் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். டாக்டர் சாம் கமலேசன் அப்படின்னு சொல்லி ஒரு தேவ மனிதர் உண்டு. அவங்க சொல்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஜெபம் ஒரு வல்லமையான ஆயுதமா. அந்த வல்லமையான ஆயுதத்தை இதுவரைக்கும் கிறிஸ்தவர்களோ திருச்சபைகளோ தேவன் எதிர்பார்க்கிற அளவு அதை பயன்படுத்தவில்லை. இனியாயிலும் பயன்படுத்துவார்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியை வைக்கிறார் உங்கள் முன்பாக. அந்த கேள்விக்குறியை இந்த நாளிலே உங்கள் முன்பாக நானும் வைக்க விரும்புகிறேன். ஜெபம் என்கிற பவர்ஃபுல் வெப்பன். இந்த உலகத்தில் எதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமோ அது எல்லாவற்றையும் மிஞ்சி நிற்கக்கூடியது ஜெபம். அந்த ஜெபத்தினால சாதிக்க முடியாதது அப்படின்னு சொல்லி ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில். நம்ம மூளையினால நிறைய காரியங்களை முயற்சிட்டு திட்டமிடலாம். ஆனா முழங்கால் ஊன்றி ஜெபிக்கிற எல்லா காரியத்திற்கும் தேவனுடைய சமூகத்துல பதில் உண்டு, அற்புதம் உண்டு, அதிசயம் உண்டு அப்படிங்கிறத நம்முடைய வாழ்க்கையில மறந்து போகவே வேண்டாம். அப்படிப்பட்ட ஜெபத்தை இனி வருகிற நாட்களிலேயாவது கிறிஸ்தவர்களும் திருச்சபைகளும் அதை பின்பற்றுவார்களானால் நிச்சயமாகவே நம்முடைய தேசத்துல எழுப்புதலை காண்பது மிகவும் சமீபமாக இருக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலம். எழுப்புதலின் நேரத்திற்கு நம்ம வந்துவிட்டோம் என்று சொல்லி மிகவும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். எழுப்புதலுக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நாம் அதிகமாய் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜெபிக்கணும். ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை தேவன் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன் அப்படின்னு சொல்றார். யாரை நான் அனுப்புவேன்? யார் எமது காரியமாய் போவான் என்று சொல்லி ஏசாயால ஆண்டவர் பரிதவிக்கிற குரலோடு கேட்கிறார். அன்று ஏசாயா என்னை அனுப்பும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல தன்னை அர்ப்பணித்தது போல இந்த நாளிலும் யாரை நான் அனுப்புவேன்? யார் எமது காரியமாய் போவான்? இந்த பாரத்தை பெற்றுக்கொள்ளும்படி அங்கே வந்திருக்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களையும் ஆண்டவர் தட்டி எழுப்ப வேண்டும். ஒரு தேவ மனிதர் அவரிடத்துல பகிர்ந்து கொள்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தன்னுடைய பிரேயர் டைரியில் எழுதி வைத்து கொண்டே இருப்பாரா. கடைசியாக அவர் மரித்த பின்பு அவங்களுடைய குடும்பத்தினர் அவர் டைரியை திருப்பி பார்த்தாங்களாம். 10,000 ஜப குறிப்புகள் அவருடைய டைரியில் இருந்துதான். அந்த 10,000 ஜப குறிப்புகளுக்கும் தேவன் பதில் கொடுத்து விட்டார் என்று சொல்லி டிக் பண்ணி இருந்தாராம். எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்களேன். நம்ம எழுதி வைத்து ஜெபிக்கிற எல்லா காரியங்களுக்கும் நம்முடைய தேவன் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஏதோ நம்ம இந்த இடத்துக்கு கூடி வர்ற நேரம் ஜெபிக்கிறோம், அதோடு மட்டுமல்ல, உங்களுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஜெப அனுபவத்துக்கு நேராக நீங்க கடந்து செல்லும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஜெப நேரத்தை இன்னும் திட்டமிடுவோம். இன்னும் நம்முடைய ஜெப நேரத்தை அர்த்தமுள்ள ஒரு ஜெப நேரமாக செலவிடும்படி தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கும்படி நம்மை அர்ப்பணிப்போம். அப்படியாக நம்ம கூடி ஜெபிக்கும் பொழுது தேசத்தில் எழுப்புதலை காண்பது நிச்சயம். ஹலோ குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அண்ணாவர் உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்லித்தரேன். காட்டில் தந்திரம் உள்ளது எது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நரின்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக சொல்லிடுவீங்க. அந்த நரியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஒரு நாள் காலையில் தன்னோட கூட்டில் இருந்து நரி வெளியில் வந்துருச்சு. அதுக்கு ரொம்ப பசியாக இருந்துச்சு. பசியாக இருந்தோன்னே வெளியில் அது சூரியனை நோக்கி பார்த்துச்சு. அதாவது சூரியன் கிழக்கு ஒதிக்கும் போது நரி மேற்கே இருந்து பார்த்துச்சு. நரி மேற்கே இருந்து பார்க்கும்போது அதோட நிழல் அதுக்கு பெருசாக தெரிஞ்சுது. ரொம்ப நீளமாக ஜைஞ்சாண்டிக்காக பெருசாக நரியோட உருவம் தெரிஞ்சுது. அப்பா, நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கோம். இன்றைக்கி நமக்கு ரொம்ப பசியாக வேறு இருக்குது. இன்றைக்கி நமக்கு ஒரு யானை இல்லைன்னா ஒரு ஒட்டகம் ஏதாவது நமக்கு கிடைச்சாதான் வயிறு பசி அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு வேட்டையாட போயிட்டே இருக்குது. போகிற வழியில் சின்ன சின்ன மிருகங்கள்லாம் வருது. நரி என்ன நினச்சிச்சு, என் பசிக்கு இவ்வளோ சின்ன சின்ன மிருகங்கள்லாம் சாப்பிட முடியுமா? ஆடு மாடெல்லாம் பத்துமா? எனக்கு யானை ஒட்டகம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு அன்றைக்கி ரொம்ப பசி ஆயிடுச்சு. ஒரு இடத்துல மத்தியான வேலையாயிருச்சு. மத்தியான வேலையில் சூரியன் உச்சியில் இருக்கும்போது நரி தன்னோட நிழலில் பார்க்கும்போது அது ரொம்ப குட்டியாக இருந்துச்சு.
ஐயோ நம்ம சாப்பிடாம ரொம்ப இளைச்சி போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நரி ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருந்துச்சு. சரி நமக்கு ஏதாவது கிடைக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து போய்கிட்டே இருந்துச்சு. தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும்போது என்னாச்சுன்னா, வழியில் வந்து சின்ன சின்ன மிருகங்கள்லாம் வந்துச்சு. அதாவது பறவைகள், கோழிலாம் வந்துச்சு, அப்புறம் ஆடுலாம் வந்துச்சு. ஆனாலும் அது வந்து தன்னை பசியை வந்து அதை சாப்பிட்டு தீர்க்காமல் என்ன நினச்சதுன்னா, இந்த மிருகங்கள்லாம் அந்த கோழி குஞ்சில் எனக்கு பத்துமா, என் பசிக்கு பத்துமான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்துச்சு. அது சாப்பிடாம இன்னும் போய்கிட்டே இருக்குது. பசி வந்து எவ்வளோ ரொம்ப பசியாக இருக்குது, பெரிய பெரிய மிருகங்கள் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும், சாப்பிட்டா வயிறு திருப்தியாகும் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா சாயங்காலம் ஆயிடுச்சு. சாயங்காலத்தில் பார்த்திங்கன்னா அதோட உருவமே தெரியல. சாயங்காலத்தில் நரியோட நிழலே தெரியாமல் போனோன்னா, ஐயோ நம்ம சாப்பிடாம காலையிலேருந்து இப்போ வரைக்கும் சாப்பிடாம பட்னியை கிடந்து செத்து போயிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருந்துச்சான். ஐயோ நம்ம சாப்பிடாம செத்து போயிட்டோமோன்ட்டு. அப்புறம் தான் ஐயோ நமக்கு பசி எடுக்கல, நம்ம வந்து உயிரோட தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நரிக்கு தோணுச்சான். சார் காலையிலேருந்து இப்போ வரைக்கும் ஒன்றுமே சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஃபீல் பண்ணி கடைசி ஒன்றும் ஒரு இறையும் கிடைக்காம ஒரு மிருகங்களும் கிடைக்காம அது வந்து செத்தே போயிடுச்சு. அதேமாரி தான் இந்த நாட்களில் நமக்கு வந்து இருக்கிறவங்க போதும்னு நம்ம நினைக்காம, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எனக்கு வந்து அது வேணும் இது வேணும்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டு நம்ம வந்து இருக்கிறதையும் இழந்து போயிடுறோம். அந்த நரி மாதிரி நம்ம இருக்காமல் நமக்கு என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம வந்து நல்லபடியாக வாழ நம்ம கற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கி ஒரு வசனம் பார்க்கலாம் குட்டீஸ். போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இன்னொரு தடவை சொல்கிறேன். போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். 1 தீமோத்தேயு 6:6. பைபிளில் இந்த ஒரு வசனம் இருக்குது. நமக்கு இருக்கிறது போதும்னு நம்ம நினச்சி நம்ம வந்து சந்தோஷமாக நம்ம வந்து வாழ முடியும். நம்ம வந்து நம்ம பெருசாக நினச்சிட்டு நம்ம வந்து நான் யார் தெரியுமா, நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம பெருமையாக நினைக்காம, நம்மளால் என்ன முடியுமோ, நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம வந்து சரியாக நம்ம வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி போனாலே நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. ஆமீன் வில்லேஜ் டிவி நேயர்களே, உங்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்துவை நேசித்தவரும் கிறிஸ்துவுக்காய் வைராக்கியமாய் செயல்புரிந்தவருமான ஹென்றி மூர்கவுஸ் 1840 மான்செஸ்டரில் பிறந்தார். அவர் சிறு வயதிலே பலமுறை சிறைச்சாலைக்கு சென்றுள்ளார். 16 வயதுக்குள் அவர் சூதாடுபவராகவும் அடங்காதவராகவும் முரட்டுக்குமரின் தலைவராகவும் அவர் இருந்தார். இதை அறிந்த ஹென்ரியின் தகப்பனார் அவரை சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். வெளியே வந்த ஹென்றி அவர் தற்கொலை எண்ணத்தால் நிரப்பப்பட்டார். மன அழுத்தத்தால் நிரப்பப்பட்டு இருந்தார். இருள் அவருடைய வாழ்வில் சூழ்ந்திருந்தது. இந்த சூழ்நிலையில் அவர் வெளியே நடந்து சென்று கொண்டிருக்கும் போது ரிச்சர்ட் வீவர் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அங்க ஏதோ ஒரு இரைச்சல் கேட்கிறது என்று எண்ணி, அது ஒரு கலவரம் என்று எண்ணி ஹென்றி தன்னுடைய இராணுவ உடையை அணிந்தவராய் உள்ளே சென்றார். உள்ளே சென்ற ஹென்றி இயேசுவின் வார்த்தையினால் தொடப்பட்டார். ரிச்சர்ட் வீவருடைய பிரசங்கத்தினால் மனம் மாறிய ஹென்றி தன்னை இயேசுவுக்கு அர்ப்பணித்தார். அர்ப்பணித்தது மாத்திரமல்ல, தன்னுடைய புதிய எஜமானின் பணியை செய்யவும் ஆரம்பித்தார். கைப்பிரதிகள் மூலமாகவும் தனி நபர்களை சந்தித்தும் திறந்த வெளிகளிலும் அவர் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணி வந்தார். அக்காலத்தில் தேவ ஊழியக்காரர்களுடன் இணைந்து அவர் குதிரை பந்தய நடக்கும் இடம், விளையாட்டு அரங்கங்கள், திறந்த வெளிகள் மற்றும் மரண தண்டனை நிறைவேற்றும் இடங்கள், இப்படிப்பட்ட இடங்களுக்கெல்லாம் சென்று அவர் கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்தார். முழு மனதோடு அதை செயல்பட்டார். இதற்காக அதிக பிரயாணம் அவர் செய்தார். 1868 அவர் வேதாகமத்தையும் புதிய ஏற்பாட்டு கைப்பிரதிகளையும் விநியோகம் செய்தார். 1868 பிலதெல்பியாவில் உள்ள டிஎல் மூடியின் தேவாலயத்துக்கு சென்றார். தேவாலயத்துக்கு சென்ற அவர் 7 இரவுகள் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார். டிஎல் மூடிக்கு ஹென்ரியை முதலில் அழைப்பதில் அவர் விருப்பமில்லை. ஆனால் யோவான் 3:16 படி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறான் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்றதான வேத வசனத்தின்படி அந்த வார்த்தையை வைத்து 7 இரவுகள் ஹென்றி மூர்கவுஸ் பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார். அந்த வார்த்தையை கேட்ட டிஎல் மூடிக்கு தன் வாழ்க்கையில் ஊழியத்தில் மிகப்பெரிய ஆழமான அனுபவம் உண்டானது. தேவனுக்கும் மனிதனுக்கும் முன்பாக நான் வல்லமையாக ஊழியம் செய்தேன். ஒரு வித்தியாசமான சுவிசேஷத்தையும் நான் பிரசங்கிக்க ஆரம்பித்தேன். தன் வாழ்வின் கடைசி வருடங்களில் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நன்றாக வல்லமையாக பிரசங்கிக்க ஆரம்பித்தார். 2 வருடங்களில் 1,50,000 வேதாகமத்தையும் புதிய ஏற்பாட்டு பிரதிகளையும் விற்றார். கோடிக்கணக்கான புத்தகங்களையும் கைப்பிரதிகளையும் கொடுத்தார். தன் சரீரத்தில் ஆரோக்கியத்தை காணாத ஹென்றி
தன்னுடைய 40வது வயதில் மரணம் அடைந்தார். மனமாறிய ஹென்றி பிரசங்க மேடை தேடவில்லை. திறந்த வெளிகளிலும் மக்கள் கூடும் இடங்களிலும் தனி நபர்களையும் சந்தித்து தேவனுடைய வார்த்தையை அவர் பிரசங்கம் பண்ணினார். இன்றைக்கும் இயேசுவை அறியாதோர் உலகத்தில் இருக்கிறார்கள். தெருக்களில் பிரசங்கம் பண்ணுவோர் தேவை. அது ஏன் நீங்களாக இருக்கக்கூடாது? ரிச்சர்ட் வேவருடைய பிரசங்கத்தின் மூலமாக ஹென்றி மூவர்ஸ் மாற்றத்தை அடைந்தார். ஊழியத்தில் ஒரு உரிமைச்சியை அடைந்தார். ரிச்சர்ட் வேவருடைய பிரசங்கத்தை கேட்டு ஹென்றி மூவர்ஸின் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் உண்டானது. ஹென்றி மூவர்ஸின் பிரசங்கத்தை கேட்டு டிஎல் மூடியுடைய ஊழியத்தில் மிகப்பெரிய உயிர்மீட்சி உண்டானது. உங்க பிரசங்கத்தின் மூலமாகவும் இப்படிப்பட்ட உயிர்மீட்சிகள், ஆசீர்வாதங்கள், ஆத்தும அறுவடைகள் உண்டாகும் என்பது நிச்சயம். அதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. உங்களை இயேசுவுக்கு நீங்கள் அர்ப்பணிப்பீர்களா? தேவனுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று வாஞ்சியோடு இருக்கிறவர்களே, தேவன் என்னை பயன்படுத்தும் காலம் எப்போது என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்களே, இந்த வாய்ப்பு உங்களுக்கானது. நீங்கள் நன்கு எழுதும் தாளந்து பெற்றவர்களா? தேவன் கொடுத்த இந்த தாளந்து பிறருக்கு பயன்படாமல் இருக்கிறதே என்று கவலையோடு யோசிப்பவரா நீங்கள்? கவலையை விடுங்க, இந்த வாய்ப்பு உங்களுக்கானது. நாம் மாதந்தோறும் ஆரம்ப விசுவாசிகளுக்காக வெளியிடும் மோட்ச பயணம் என்ற தின தியான இதழில் எழுதும் ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறோம். நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் தாளந்து மூலம் அழிந்து போகிற ஆத்துமாக்களை தேவ ராஜ்யத்திற்கென்று கூட்டி சேர்க்க முன்வாருங்கள். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் ஜெபத்துடன் தியான பகுதி ஒன்றை ஆயத்தம் செய்து அதை A4 ஷீட்டில் 1.5 பக்கத்திற்கு குறையாமல் எழுதி எங்களுக்கு அனுப்பலாம். இந்த மோட்ச பயணம் இதழானது புதியதாய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கானதால் ஒரு சிறு சம்பவத்தை எழுதி அதை வேத வசனத்தோடு ஒப்பிட்டு அதை விவரித்து கடைசியில் இந்த தியானம் மூலம் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளும் நடைமுறை ஆலோசனை என்ன என்பதையும் குறிப்பிட்டு எழுதி எங்களுக்கு அனுப்பலாம். நீங்கள் ஜெபத்துடன் எழுதும் தியான பகுதி மோட்ச பயணம் என்ற பத்திரிகையில் அச்சடிக்கப்படுவதோடு ஆங்கிலம் உட்பட 8 இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு சமூக வலைத்தளம் மூலம் லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக மாறப்போவது உறுதி. நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். இதுவே அனுக்கிரக காலம், இதுவே இரட்சணிய நாள். ஆம், இதுவே உங்களுக்கான நேரம். விரைந்து செயல்படுங்கள். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். CSI DND தூய திருத்துவ ஆலயம் நடத்தும் குடும்ப பண்டிகை ஆராதனை நாள் மே 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று காலை 10 மணி முதல் தேவ செய்தியாளர் சகோதரர் கே. டேவிட் கணேசன் அவர்கள். இடம் CSI DND தூய திருத்துவ ஆலயம், சேர்வைக்காரன் மடம். இக்கூட்டத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் குடும்பமாய் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்கள். திருநெல்வேலி மாவடியில் இயேசு ஜீவிக்கிறார் சுவிசேஷம் ஊழியம் நடத்தும் வளரும் வாலிபம் நாள் மே 30ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று. நேரம் காலை 8:30 மணி முதல் மாலை 4 மணி வரை. பாடல் மற்றும் ஆராதனை விஎம்எம் குழுவினர். தேவ செய்தி சகோதரர் கே. டேவிட் கணேசன் அவர்கள். பெற்றோரே, உங்கள் பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கும் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கும் இக்கூட்டத்தில் பங்கு பெறுமாறு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் அழைக்கிறோம். 2022ல எடுத்த ஒரு கணக்கெடுப்பு இப்படி சொல்லுது. 10 கோடி முதியோர்கள் நம்ம இந்தியாவுல இருக்காங்களாம். 2050ல 30 கோடி பேரா இருப்பாங்கன்னு சொல்லி கணிக்கப்படுது. 728 முதியோர் இல்லங்கள் இந்தியாவுல இருக்குது. அதுல இருக்கிறதுல 54% பேர் மகன்களால கைவிடப்பட்டவங்க, 34% மருமகள்களால கைவிடப்பட்டவங்க, 12% பேர் உடல் பலவீனம் அடைஞ்சதுனால ஹோமுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. பெங்களூர்ல முதியோர் இல்லங்களோட
எண்ணிக்கை சமீப நாட்கள்ல டபுளா மாறிடுச்சாம். காரணம் என்னங்க? பிள்ளைங்க வயதான தங்கள் பெற்றோரை அலட்சியப்படுத்துறதும் அவங்கள கவனிப்பது பெரிய பாரமா தெரிவதும் தான். பிள்ளைங்க பெற்றோருக்கு மருந்து வாங்கி கொடுக்கறதுக்கு கணக்கு பாக்குறாங்களே. பெத்தவங்க நம்மள வளர்த்து ஆளாக்குறதுக்கு இப்படி கணக்கு பார்த்திருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? யோசிச்சு பாருங்க. இது குறிச்சு வேதம் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன தெரியுமா? உன் ஆயுசு நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஆமாங்க, அன்போட பெற்றோரை கவனிச்சு கொள்வோம், கனப்படுத்துவோம், கடைசி வரைக்கும் பராமரிப்போம், கர்த்தரோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். திருநெல்வேலி ரோனாவூரில் சிஎம்எஸ் சுத்தாங்க சுவிசேஷ சபை நடத்தும் மாபெரும் எழுப்புதல் கன்வென்ஷன் கூட்டங்கள் நாள் மே 26, 27 தேதி ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில். நேரம் மாலை 6:30 மணி முதல். தேவ செய்தி சகோதரர் கே டேவிட் கணேசன் அவர்கள். இடம் சிஎம்எஸ் சுதாங்க சுவிசேஷ சபை, டோனாவூர். வாருங்கள், பங்கு பெறுங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள்.